கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட GK நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக அரசியல் பத்திரிகையின் நிறுவனர், இந்திய நேஷ அதிபரின் முன்னாள் கௌரவ ஆலோசகர், மூத்த பத்திரிகையாளர் திரு திரிசக்தி சுந்தரம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் நிரஞ்சன், ரொம்ப நன்றிங்க. என்னை தமிழ் பட ஹீரோ ஆக்கிட்டீங்க தமிழ் சேனல் 5ல். தெரியாதுங்களா என்னென்னு? தெரியல சார். தமிழ் படத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஹீரோ எத்தனை வயசானாலும் ஹீரோவாகவே தான் இருப்பார். ஹீரோயின் தான் அடிக்கடி மாறுவாங்க. ஒரு கொஞ்ச நாள் ஹீரோயினாக இருப்பாங்க, அப்புறம் அக்காவாக இருப்பாங்க, அப்புறம் அந்த ஹீரோவுக்கு அண்ணியாக நடிப்பாங்க, அப்புறம் அம்மாவாகவே நடிப்பாங்க. ஆனால் ஹீரோ 75 வயசு ஆனாலும் அதே ஹீரோவாக தான் நடிப்பார். இது தமிழ்நாட்டுடைய சினிமா கலாச்சாரம். அது மாதிரி இப்போ சேனல் 5ல் நான் ஹீரோவாகவே இருக்கேன். அந்த பக்கம் இணையாக கேள்வி கேட்குற தம்பி அரவிந்த் இங்கே ஊருக்கு போயிட்டார் போல இருக்கு. இப்போது ஹீரோயின் சொல்கிறதுனால தப்பாக நினைக்காதீங்க. ஸோ ஒரு இணை அப்படிங்கிற வகையில் என்ன ஹீரோவாக ஆக்கினதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம கேள்விகளுக்குள்ளே போகலாம். கேள்விகள் தயாராக இருக்குது, ஐயாவும் தயாராக இருக்குது. கேள்விக்குள்ளே போகலாமா? ஐயா போயிடலாம். ஓகே. பெருங்குளத்தூர்லேருந்து பெரியசாமி, யார் அந்த சார் கேள்விக்கு விடை கிடைத்து விட்டதா? கேள்வி தொடருமா? எப்படி? நிரஞ்சன், என்ன தப்பு பண்ணுறீங்க? யார் அந்த சார்னு கேட்கக்கூடாதுங்க. அந்த அம்மா அரசு தரப்பு வழக்கறிஞர் நேற்று தீர்ப்பு முடிஞ்சோன்னு சொன்னாங்க, இனிமேல் யார் அந்த சார்னு கேட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுவோன்னு சொல்கிறாங்க. கடைசியில் யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்க நீங்களும் நானும் கோர்ட்டை போய் பதில் சொல்கிற மாதிரி ஆகிடும். யார் அந்த சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒருத்தர் தான் குற்றவாளி, முடிஞ்சு போச்சுன்னு. இப்போது காதல் சடுகுடுன்னு ஒரு படம் வந்தது. அது நம்ம நடிகர் விவேக் மறைந்து அவர் நடித்தது. அதில் ஒரு வசனம் வரும். ஒருத்தர் ஒரு கிராமத்தில் ஒரு ஆள் ஒரு ரவுடி ஒரு பொண்ணை ரேப் பண்ணிடுவான். பஞ்சாயத்து வரும். விவேக்கோட அப்பா தான் பஞ்சாயத்து தலைவர். அது என்னங்க பண்ணியானா? ஆமாம் பண்ணேன்னுவான். அப்போ என்ன தீர்ப்புன்னா, அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க, அப்படி இல்லை மாட்டேன்னு சொன்னால் 2000 ரூபா அபராதம். இது பஞ்சாயத்துக்கு இவ்வளோதான், ரேப்புக்கு. கிராம பஞ்சாயத்தில் நாட்டாமல் அந்த மாதிரி. அப்போது அந்த பொண்ணு நான் பண்ணிக்க மாட்டேன் வந்தால அப்படின்னு சொல்லுவோம். அவன் அது ஒன்றும் இல்லை, அந்த 2000 ரூபா அப்போது விவேக் அவர் ஃபாரின்லேருந்து வந்திருப்பார். அவர் பையன், பஞ்சாயத்துக்கார பையன். அவன் வந்தவொடனே என்ன டேடி என்ன இந்த மாதிரி கேஸ்ன்னு. ஏன்னா ரேப் பண்ணியா? ஆமாம் ரேப் பண்ணேன். 2000 ரூபா ஃபைன் கட்டினா போயிடுவியா? அந்த 2000 ரூபாய் ஏற்கனவே நான் கட்டிட்டு தான் ரேப் பண்ணேன், அட்வான்ஸாக தான் கட்டியிருக்கேன்னுவான். இப்போ நான் சொல்கிறதுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சினிமா ஞாபகம் சொன்னேன். அப்போ உடனே அவன் பேர் என்ன? மைனர் குஞ்சுமணின்னுவான். இங்கே வா ஒரு நிமிஷம், மரத்துக்கு பின்னால் கூப்பிட்டு போயிட்டு டொம்முன்னு ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்கும். ஐயோன்னு கத்திக்கிட்டு அவன் எங்கேயோ பிடிச்சிக்கிட்டு வருவான். வந்தோடனே அவங்க அப்பா கேட்பார், என்ன மைனர் குஞ்சை சுட்டுட்டேன், எங்கேன்னு? அதான் சொன்னேன் இல்லைன்னு. இது ஜோக்கு. இது என்ன திருசக்தியார் ஆபாசமாக பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க. இல்லை, ஆபாசமாக பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே சென்சாரில் அனுமதி வெளியில் வந்த படத்து வசனம் தான் நான் சொல்கிறேன். அது ஆபாசம்னு சொன்னால் அப்போ சென்சாரில் வரக்கூடாது. இல்லை, இப்போது நம்ம யார் அந்த சார்னு இனிமேல் சொல்லக்கூடாது, வழக்கு போடுவேன்றாங்க, அவதூறு வழக்கு. ஓகே. யார் அந்த மைனர் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ யார் அந்த மேஜர் குஞ்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் அந்த மேஜர்? ஏன்னு கேட்டால், இன்னைக்கு காலையில் கூட அண்ணாமலை பேசியிருக்காரு. அன்றைக்கி அந்த ஃப்ளைட் மோடுலேருந்து வெளியில் வந்தவொடனே அவர் அந்த ஞானசேகரன் இதில் பேசியிருக்காரு, ஒரு காவல்துறை இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசியிருக்காரு. தப்பு பண்ணிவிட்டு வெளியில் வரவன் எதுக்கு இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறான்? குற்றவாளி ஒன்று. அவர் உடனே என்ன பண்ணுறாரு? கோட்டூர்புரம் திமுக நிர்வாகியான சண்முகத்திட்ட பேசுகிறாரு. அங்கிருந்து கால் மா சுப்பிரமணியம் அமைச்சர்கிட்ட போகுது. அப்படியே ரிட்டர்ன் ஆகுது கால் மறுபடியும். இதை மாதிரி அது எப்போது 23ஆம் தேதி சம்பவம். 24ஆம் தேதி அவரை கைது பண்ணி அன்றைக்கே விடுதலை பண்ணிடுறாங்க.
யார் சொல்லி விடுதலை பண்ணாங்க? யாரோ சொல்லியிருக்கணும். இந்த ஃபோன் கால்லாம் யாருக்கு போயிருக்கு? கோட்டூர்புரம் நிர்வாகிக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியத்துக்கு போயிருக்கு. இதுக்கப்புறம் இதில் பேசுனது வாட்ஸ்அப் காலில் பேசியிருந்தா தெரியாது, இவ்வளோ நிமிஷம் பேசுகிறாங்கன்னு இதில் தெரியும். வாட்ஸ்அப் காலில் பேசியிருந்தால் அந்த காலை வந்து ரிட்ரீவ் பண்ணது ஐபிடிஆர்னு போலீஸால் பண்ண முடியும். இந்த வழக்கில் இதே மாதிரி வந்து இன்னும் 2 உயர் காவல் அதிகாரிகளுடன் ஞானசேகரன், கோட்டூர்புரம் சண்முகம் இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. முதல்ல அவனை ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுநாளைக்கு மறுபடியும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ரிலீஸ் பண்ணது வந்து சாட்சிகளையும் சான்றுகளையும் ஆதாரங்களையும் அழிப்பதற்காகவா? மா சுப்பிரமணியத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? கோட்டூர்புரம் சண்முகத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக குற்றவாளி குற்றம் பண்ணி அது ஒரு பெண்ணை வந்து ஒரு பாலியல் வன்முறை செய்துவிட்டு ஃபோனை ஆன் பண்ண உடனே ஃப்ளைட் மோட்லேயே இருந்ததாகவே இருக்கட்டும், ஆன் பண்ண உடனே எதுக்காக இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறான்? குற்றவாளி வந்து அந்த மாதிரி சமயத்தில் ரோட்டில் ஒரு போலீஸ்காரன் கான்ஸ்டபிள் நடந்து போனால் கூட அந்த பக்கமாக போக மாட்டான். பண்ணுறான்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே காவல்துறை ட்ரெஸ்ஸில் பல முறை அவன் அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே போயிருக்கான்னு சொல்கிறாங்க. வாக்கி டாக்கிலாம் யூஸ் பண்ணியிருக்கான். அப்போ காவல்துறைக்கு அவனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்குன்னு. இதை தவிர மே 14, அதாவது அவன் சிறையில் இருந்த அந்த டிசம்பருக்கு அப்புறம் இந்த பீரியடில் மே 14 சிபிசிஐடியில் அவன் பேரில் மேலும் ஒரு பாலியல் வன்முறை வழக்கு அண்ணா பல்கலைக்கழகமோ இல்லை வேறு ஒரு கல்லூரியிலையோ ஒரு பெண். இதை பற்றி எந்த தகவலும் அரசு அல்லது காவல்துறை வெளியே இது வரைக்கும் சொல்லலை. அதாவது தவறு நடந்தது வந்து முன்னாலேயே தான், இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை ஒட்டியே அதுக்கு முன்னாலேயே நடந்திருக்கு. கேஸ் போட்டது மே மாதம் தான் போட்டிருக்காங்க கண்டுபிடிச்சி. இப்போது பல விஷயங்களில் வந்து நமக்கு வந்து சந்தேகம் வருது. சிவகிரின்னு திருப்பூர் பக்கத்துலேயே இங்கே வந்து ஒரு இடத்துல வந்து இந்த தோட்ட வீட்டில் வந்து ஒரு வயசானவங்க புருஷ முண்டாட்டியை வந்து கொலை பண்ணிட்டாங்க. யாரோ கொலை முதல் நம்ம காவல்துறை வழக்கம் போல் இது பவேரியா கொள்ளைக்காரர்கள், வடநாட்டு கொள்ளைக்காரர்கள் எல்லாம் பில்டப் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா உள்ளூரில் ஆச்சியப்பன், முருகேசன், கன்சாமி, முன்சாமின்னு ஏதோ 4 பேர் உள்ளூர்காரன் இவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்கன்னு ஏதோ ஒரு இதில் தெரிஞ்சு போச்சு. அது தெரிஞ்சு அவங்கள வந்து பிடிச்சி வழக்கம் போல் விசாரிக்கும் போது அவன் சொல்கிறான், இது ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னால் இதே மாதிரி 9 இடத்துல கொலை பண்ணியிருக்கோம், வேறு அதாவது சுற்று வட்டாரத்தில். அதில் ஆச்சரியம் என்னென்னா 2 கொலையில் வேறு யாரோ சில பேரை வந்து குற்றவாளிகள்னு சொல்லி போலீஸ் வந்து கைது பண்ணி வழக்கு நடத்தி அவன் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். 11 பேர். இவன் சொல்கிறான் அவன் யாருன்னே தெரியாது, நான் எல்லாம் கொலை பண்ணேன், அவனுக்கு எப்படி தண்டனை கொடுத்தீங்கன்னு அவன் கேட்குறான். யார்? இந்த சிவகிரியில் கொலை பண்ணவன் கேட்குறான். சார் நீங்கள் சொல்கிற அந்த 2 இடத்துலையும் நாங்கள் தான் சார் கொலை பண்ணோம், இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம். ஆனால் அந்த 2 இடத்துலையும் வேறு யார் பேர்லேயோ வழக்கு போட்டு அவனை சிறையில் வச்சாச்சு. ஆக அவர்கள் அவன் நல்லவனா கெட்டவனோ அந்த வழக்கில் அவன் நிரபராதி, குற்றவாளி இல்லை. குற்றவாளி இல்லாத எவனையோ பிடிச்சி போலீஸ் வந்து நீதிமன்றத்தில் கொடுத்து நீதிமன்றமும் அதை எப்படியோ அவங்க கொடுக்குற ஆதாரங்களை வந்து வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொண்டு தண்டனை கொடுத்து இப்போ உண்மை என்ன வெளியில் வந்துருச்சு, அவங்க அந்த கொலையை பண்ணல, இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு. அப்போ அது வந்து போலி குற்றவாளிகள். யார் இது செய்தது? காவல்துறை. நீதிமன்றத்துக்கு இதில் எந்த அளவுக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஒரு காவல்துறை சொன்னதை நம்பி கூட பண்ணியிருக்கலாம். ஞானசேகரன் மேட்டர்லையும் கிட்டத்தட்ட அப்படி தான் போகுது. யார் அந்த சார் அப்படின்னு சொல்கிறது பதில் இனிமேல் யார் அந்த மைனர், யார் அந்த மேஜர் அப்படின்னு வேணால் நம்ம பேசலாம். ஆனால் இந்த கேள்விக்கு வந்து தீர்வு இதோட இல்லை, இது இன்னும் பெருசாக போகுது. இது கண்டிப்பாக திமுகவுக்கு வந்து ஞானசேகரன் வந்து திமுகவுடைய பின்னடைவுக்கு, தேர்தல் பின்னடைவுக்கு, திமுக வந்து அழிவுக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எந்த கட்சியுமே வந்து அழியணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. தவறுகள் திருத்தப்பட வேண்டும் தான் நினைக்கணும். திமுகவுக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் இந்த ஞானசேகரன் வழக்கு. ஓகே, தொடரும். ஆமாம், தொடரும். ஓகே, சேலத்திலிருந்து ராமநாதன் கேட்டிருக்காரு, டிஐபிஆர் வெளியிட்ட செய்தியில் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதிக்கு உடல்நலம் சரியில்லை என்று அறிவிப்பு போட்டிருக்காங்க. தமிழக அரசும் திமுக ஒன்று தானா? ஆமாங்க, இந்த செய்தி தொடர்பு இருக்கு இல்லையா, அதுதான் அந்த டிஐபிஆர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ். அவங்க வந்து அவர் உதயநிதி சாருக்கு வந்து ஏதோ காய்ச்சல் இதுன்னு சொல்கிறாங்க. ஏதோ இருமல் இருக்கலாம், இப்போ சீசன்லாம் மோசமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் கொரோனா. 3000 பேருக்கு 4000 பேருக்கு திடீர்னு 1000னாங்க, இப்போ 4000 பேருக்கு இந்தியாவில் கொரோனாங்க. தமிழ்நாட்டில் 400 பேர் 500 பேருங்கிறாங்க. கொரோனா அடிக்கடி வருது.
அது இல்லாமல் சாதாரண காய்ச்சலாக கூட இருக்கலாம், இருமல் இருக்குது அதனால் சில நாள் ஓய்வு பெறாருன்னு. இதை வந்து ஒரு 10 துணை முதல்வர் ஓய்வு பெறுகிறார், நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மாட்டார் அரசு நிகழ்ச்சிகள்னு சொல்கிறது வந்து ஒரு அறிக்கை டிஐபிஆர் போடுது. கழக இளைஞர் அணி செயலாளரும் தமிழ்நாட்டின் துணை முதல்வருமான திரு உதயநிதி அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு, அதாவது காய்ச்சல், இதனால் வந்து சில நாட்கள் அரசு விழாக்களில் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மாட்டோம். ஏங்க, அரசு வெளியிடுற தமிழக அரசு டிஐபிஆருங்கிறது அரசுடைய துறை, இதில் கழக இளைஞரணி செயலாளர்னு எழுதுகிறாங்க. அப்போது கழகம் வேறு தமிழக அரசு வேறுன்னு இவங்க நினைக்கல. அரசு அதிகாரிகள் உட்பட இதை திமுக திராவிட முன்னேற்ற கழகமாகவே தான் அரசை நடத்துகிறார்கள். அரசு வேறு திமுக வேறுன்னு அரசியல்வாதிகளும் திமுக காரங்களும் நினைக்கல, அதிகாரிகளும் நினைக்கல. இப்படி யாராவது எழுதுவாங்களா? இதை படித்து பார்த்து கையெழுத்து போடுற ஒரு அதிகாரிக்கு இவ்வளோ வருஷ அனுபவத்தில் இது கூட அறிவில்லையா? ஒரு அரசுடைய, அது திமுகலேருந்து இப்போ துரைமுருகன் ஒரு போட்டார், கழக இளைஞர் அணி செயலாளர்னு, அவருக்கு உடம்பு முடியலன்னு துரைமுருகன் பொதுச் செயலாளர் அறிக்கை கொடுக்கலாம். டிஐபிஆர்லேருந்து கொடுக்குற அறிக்கை எந்த லட்சணத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்றது அதில் தெரிஞ்சு போச்சு. இதை வந்து ஒரு பத்திரிகையாளர் நண்பர், என்னுடைய நண்பர் கூட அவர் வந்து இதை வந்து வாட்ஸ்அப்பில் போட்டு இது என்ன அசிங்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். அடுத்த 1 மணி நேரத்தில் அந்த கழக இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதல்வருமான அப்படிங்கிறதுல முதல் 3 வார்த்தையை மட்டும் எடுத்துட்டாங்க. இப்போ அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னு படித்து பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே தமிழக துணை முதல்வருமான, அது எப்படி வரும்? தமிழக துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் தான். அந்த மான அப்படின்னு அந்த முதல் போட்டதுடைய தொடர்ச்சி இருக்குது பாருங்கள், அந்த தொடர்ச்சி, அந்த ஒரு வார்த்தையை கூட திருத்துற அளவுக்கு வந்து அங்கே அதை படிக்காத இவங்க வந்து என்ன வேலை செய்வாங்க? இவங்க அரசு நடத்துகிற நிர்வாக லட்சணம் எப்படி இருக்கும்? இதுதான் வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியது. இவங்களுக்கு தமிழும் தெரியல, நிர்வாகமும் தெரியல. இதுதான் வந்து வெளிப்படையாக தெரியுது. இது வந்து ஒரு சின்ன உதாரணம் தான். அரசும் திமுகவும் ஒன்று, அரசும் திமுகவும் ஒன்று, தமிழ்நாடு வாயில மக்கள் வாயில மண்ணு. இதுதான். விருகம்பாக்கத்திலேருந்து ராஜசேகர் அவர்கள், அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் வந்து தேசிய கொடியை வந்து தலைகளை ஏற்றிருக்காரு. இதை பற்றி என்ன? அவர் முதல்வர் வந்து எந்த கோமாளி கூட்டமும் எங்களை ஜெயிக்க முடியாதுங்கிற கோமாளி கூட்டம் பூரா அவர் கட்சியிலாம் பின்னால் தான் வச்சுருக்காரு. அதுவும் அமைச்சரவையில் தான் நிறைய பேர் வச்சுருக்காரு. கோமாளி கூட்டம், பெரிய கோமாளி கூட்டம். தாமு அன்பரசன் ஏற்கனவே ஒரு ஸ்கூலுக்கு போய் ஏதோ நான் போர்டில் எழுதுறேன்னு சொல்லி வாழ்த்துக்கள் எழுதும்போது ஸ்பெல்லிங் தப்பாக எழுதினார். பசங்கள்லாம் பார்த்து சிரித்தாங்க. பெரிய வைரலாச்சுன்றார். வைரலாச்சு. அவர் தாமு அன்பரசன் நான் அந்த காலத்தில் முன்னாலே சொல்லியிருக்கேன் சேனல் 5ல். அவர் பழந்தாங்கல்ல வந்து சைக்கிள் ஸ்டாண்ட் அடுக்கிறவர். அதுவும் வந்து ஒரு உழைப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. என்ன பண்ணுறது, அவரெல்லாம் கொண்டு வந்து அமைச்சராக போட்டால் வந்து என்ன பண்ணுறது? ரைட்டு, அது உழைத்து முன்னுக்கு வந்தாருன்னு நம்ம அதை வந்து பாசிட்டிவாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு தமிழில் ஒரு எழுத்து தெரியல. ஏன் ஸ்கூலில் போய் எழுதுறீங்க? ஸ்கூல் பசங்கள்கிட்ட மானம் போச்சு. இப்போது மூவரசம்பேட்டை, அதுவும் எங்கள் ஊர் பக்கம், அதாவது நான் இருந்த நங்கநல்லூர், ஒரு காலத்தில் இருந்த நங்கநல்லூர் பகுதி, அந்த பக்கம் தான் மூவரசம்பேட்டை. அந்த பள்ளியில் மாணவிகள் வந்து கிட்டத்தட்ட சில மணி நேரங்கள் வந்து மந்திரி வராருன்னு சொல்லி உட்காந்து வச்சுருக்காங்க. ரொம்ப சகஜம். முதல்வர் வராருன்னு மதுரையில் 3-4 மணி நேரம் வெயிட் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து அதாவது திமுகவில் ரொம்ப சகஜம். அது மாதிரி வந்து வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு தேசிய கொடி ஏற்றுறாரு பாருங்க, தலைகீழே இருக்குது. ஐயா வந்து அது வந்து யாரோ ஒரு ஆசிரியரோ யாரோ ஒருத்தர் வந்து அது ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, கட்டி வச்சுருப்பாங்க. இப்போது நீங்கள் பார்க்க வேண்டாமா? ஏற்றும் போது பார்த்துருக்கலாம்ல. ஏற்றுனதுக்கு அப்புறமும் அவருக்கு தெரியல. பச்சை மேலே இருக்குது, காவி கீழே இருக்குது. அதுக்கப்புறமும் வந்து இன்னொரு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கார் அவர். இவங்கெல்லாம் அமைச்சராக வச்சுக்கிட்டு இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போது இது மாநாடு, செயற்குழு மாநாடு, பொதுக்குழு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் வந்து 8400 பேருக்கு விருந்தான். நம்ம பார்த்தோம். ஆமாம், யாரோ ஒத்தக்கடை செல்வம்னு அவர் பெருமையாக சொல்லியிருக்காரு. 8400 பேர். அதில் வந்து 800 பேர் வந்து சமயக்காரங்களில் நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து இது பண்ணோம். அசைவ விருந்து, 27 வகை அசைவ விருந்து. அதுக்கப்புறம் வந்து 1200 பேரும் நம்ம கேரளாவிலிருந்து அந்த சர்வ் பண்ணுறதுக்காக
நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் சர்வ் பண்ணுறதுக்கு ஆளே இல்லையா? ஏங்க கேரளாவிலேருந்து கூப்பிட்டு வரீங்க சர்வ் பண்ணுறதுக்கு? அதாவது அதுக்கு சமையலுக்கு ஆள் இருப்பான், இப்போ வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பான். ஏன் அது போய் கேரளாவிலேருந்து கூப்பிட்டு வரீங்க? அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லோரும் இலை போட்டு உட்கார வச்சுட்டாங்க. 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சு. முதல்வர் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பாடு போடுவேன்னு சொல்லி அவன் இலையில் வச்சுட்டு பாட்டில் வச்சுட்டு ஒருத்தன் தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான், ஒருத்தன் இப்படிங்கிறான், ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் இருக்கான், ஒருத்தன் தூங்கி போயிட்டுருக்கான். வீடியோவில் கேவலமாக வருது. இன்னும் அதாவது இவங்களுக்கு ஆட்சியும் ஒரு கட்சியும் நடத்த தெரியல, ஆட்சியும் நடத்த தெரியல. ஆனால் பில்டப்பு மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. மதுரையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மாநாடெலாம் எல்லாம் நடத்துனாங்க, இவ்வளோலாம் செலவு பண்ண அண்ணன் மூர்த்தி தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணாருன்னு சொன்னாங்க. அவருக்கு என்னங்க, அவர் 350 கோடி ரூபாய்க்கு வந்து அவர் வீட்டில் கல்யாணமே பண்ணுறாரு, இதை பண்ண மாட்டாரா? அவர் பதிவுத்துறை இருக்குது அவர் கையில், அதுக்கப்புறம் இது இருக்குது, வணிக வரித்துறை இருக்குது. அவர் இந்த மாதிரி 10 மாநாடு நடத்தலாம் அவர். அது ஒன்று. மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. ஏன்னா 68 ஜாதிகளுக்கு வந்து ஒரே சாதி சான்றிதழ் வழங்குறத எப்போது வந்து திமுக வாக்குறுதி தேர்தலில் கொடுத்துருக்காங்க. 2024 நாங்கள் ஜிஓ இஷ்யூ பண்ணிட்டோன்னு முதல்வர் சொல்கிறாரு. ஆனால் ஜிஓ இஷ்யூ பண்ணதுக்கான அதாவது இது வரைக்கும் அதோடைய ரிஃப்ளெக்ஷன் எதுவும் இல்லை. இதுக்காக வராதே திரும்பி போ அப்படின்னு சொல்லி முதல்வருக்கு ரொம்ப திமுகவில் ரொம்ப அபூர்வம். வழக்கமாக இவங்க வந்து மோடியை திரும்பி போன்னு சொல்லுவாங்க, அவங்கள திரும்பி போவாங்க, கோபேக் மோடி சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நேரு முதல்ல வந்து இந்திரா காந்தியை திட்டி எழுதுவாங்க. அதுக்கப்புறம் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு காலில் போய் விழுவாங்க. இதெல்லாம் வந்து வழக்கமான விஷயம்னா கூட ஒரு திமுக சார்ந்த ஒரு முதல்வர், ஏன்னா ஒன்றா ரொம்ப வருஷமாக இருந்தது கலைஞர், அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாலின், திரும்பி போனால் வராதேன்னு சொல்லி போஸ்டர் ஓட்டுறது வந்து ரொம்ப அபூர்வமான விஷயம். அப்போ மக்கள் எந்த அளவு அது எதுக்கான இந்த சான்றிதழ் வந்து சொல்லி வாக்குறுதியை நிறைவேற்றலை, ஜிஓ இஷ்யூ பண்ணதாக சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றும் பண்ணலை. அந்த மக்கள் அந்த சாதியை சேர்ந்தவங்களாம் எந்த சான்றிதழும் இல்லாமல் அவன் வேலைக்கு போக முடியல, படிக்க முடியல, பிரச்சனைகள். இது எதுவுமே முதல்வருக்கு தெரியல. முதல்வர் காதுக்கு எதையுமே இவர்கள் கொண்டு போவதில்லை. முதல்வர் எதையும் வந்து காதில் போட்டுக்குவதில்லை இல்லையா நமக்கு தெரியல. இது முதல்வர் தப்பா, கீழே இருக்கிறவங்க தப்பா, இல்லை 2 பேர் தப்புமான்னு தெரியல. தமிழ்நாட்டில் நடப்பதே ஒரு பினாமி ஆட்சி. முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்சி அப்படின்னு பேர் தானே தவிர உண்மையில் நடப்பது பினாமி ஆட்சி, பினாமிகளின் ஆட்சி. முதல்வரை சுற்றி ஒரு கும்பல் பாருங்கள். இந்த டாஸ்மாக் மேட்டரில் யாரோ ரத்தீஷுங்கிறாங்க, அவன் வந்து என்னென்ன வாங்கணும்னு இத்தனை 1000 கோடிக்கு வாங்கணும்னு அவன் உத்தரவு போடுறான். அப்புறம் என்ன விக்ரம் ஜூஜூன்னு ஒருத்தன், அவன் 250 கோடி ரூபாய்க்கு வாட்ச் வாங்கி கட்டிக்கிறானா. அப்புறம் அந்த ஆகாஷ் பாஸ்கரன், இவர்கள்லாம் யார்? தனியார்கள். இவர்கள் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துகிறார்கள்னா இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியா? இல்லை, இது வந்து பினாமிகளின் ஆட்சி நடக்கிறது. அதுதான் வருத்தமாக இருக்குது. பார்ப்போம். லால்குடியிலேருந்து கிருஷ்ணகாந்த் அவர்கள், கமலஹாசனுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கப்பட்டு விட்டது, இனி என்ன ஆகும் திரிசத்யாரே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது கமலஹாசன் வந்து முதல்ல அங்கே கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னார், நேர்மையாக அரசியல் செய்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த கட்சி, இதில் அவநம்பிக்கை உள்ளவர்கள் அதோ அந்த கதவு திறந்திருக்கிறது, அது வழியாக வெளியே போகலாம். இன்ஃபேக்ட் எல்லாரையும் விட அவர் தான் முதல்ல போகணும் போல இருக்குது அந்த கதவு வழியாக. நேர்மையான அப்படின்னு சொல்லி திமுக இப்போ வந்து திமுக சின்னத்திலேயே திமுக எம்பியாகவே அவர் சொல்கிறாங்களாம். மக்கள் நீதி மையம் கட்சியை அவர் கலைத்து விட போகிறார் என்பது தான் இப்பொழுது உள்ள தகவல். ஏன் அவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மக்கள் நீதி மையத்தில் இருக்கிறவங்களாம் ஏங்க அவன் வச்சுட்டு மாற வச்சுக்கிட்டு என்னத்து கட்சி நடத்தி செலவு பண்ணும். இவர் இல்லை வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து முதல்வர் வந்து எங்கே போனாலும் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து தமிழில் தான் பேர் வைக்கணும் அப்படிலாம் சொல்லுவார். ஆனால் அவங்க வீட்டில் ரெட் ஜெயிண்ட்டுன்னு வச்சுப்பாங்க, சன்ஷைன்னு வச்சுப்பாங்க, ஸ்கூலு சன் டிவின்னு வச்சுப்பாங்க, இதெல்லாம் வந்து வச்சுப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. தக் லைஃப் ஏன் தமிழில் வேறு மணிரத்னம் அவர்கள் மிகச்சிறந்த இயக்குனர், எனக்கு அவர் பேர் மரியாதை உண்டு. தக் லைஃப் ஏன் தமிழில் ஒரு பேர் வைக்கக்கூடாதா? இந்தியன் வச்ச போது பிடிச்சதா இல்லையா நமக்கு? அது மாதிரி எத்தனையோ படங்கள் நாயகன் வச்சாங்க. அதெல்லாம் பெரிய மணிரத்னம் அவர்களுடைய படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் அவரது சங்கர், இவர் மணிரத்னமுடைய எத்தனையோ படங்கள் வந்து தமிழ் பிரமாதமாக வந்து தமிழ் வார்த்தைகள். ஏன் அந்த தக் லைஃப் அது என்ன பேர்?
ரைட்டு. அதுவும் வந்து தக் லைஃபு ரெட் ஜாயிண்ட்டு போன தடவை கூட பேசணும். கரெக்டாக பொருத்தமாக தான் இருக்குது. அது கரெக்டாக வந்துடுது. வாயை வச்சு சும்மா இருக்க வேண்டியதானே. தமிழிலிருந்து கன்னடம் பிறந்ததுன்னா அதாவது இருக்கலாம். அதாவது தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒரு 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 குறிப்பிட்ட வகையான மொழிகள், ஒன்றுக்கொன்று தொடர்புடைய மொழிகள். இப்போது இந்தோனேஷியாவில் வந்து நான் வந்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துக்காக அவர்களுடைய வேண்டுகோளின்படி இந்தோனேஷிய பாஷையில் வந்து 800 தமிழ் சொற்கள் வந்து திரைங்கிற வார்த்தை அங்கே யூஸ் பண்ணாங்க கர்டனுக்கு. அந்த காலத்தில் சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கிராமத்துக்கு வந்து கம்பம்னு சொல்லுவாங்க, கிராமம்னு சொல்ல மாட்டாங்க, கம்பம்னு. இன்றைக்கும் இந்தோனேஷியாவில் கிராமத்துக்கு வந்து காம்பூங்னு பேர், அதாவது கம்பத்துடைய மருவுன்னு சொல்லலாம். இப்படி ஒரு சில உதாரணம் 800 இதை வந்து நான் வந்து தொகுத்து அதை தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் வந்து கொடுத்தேன். நான் சொல்கிறது ரொம்ப வருஷம் முன்னால். நான் ஏதோ வந்து சார் உங்களுக்கு பதிவு பண்ணிட்டோம் சார், நிரந்தரமாக வந்து உங்கள் பேர் பதிவாகிருக்கு நீங்கள் பண்ணது. எனக்கு ஒரு சந்தோஷம். நான் தான் அங்கே போய் தமிழ் மன்றம் தொடங்கினேன். இது ஒரு நம்மளால் முடிந்த பணின்னு. கடைசியில் அது பதிவானதை போய் அப்புறம் போய் பார்த்தா, விசாரித்து பார்த்தா, அங்கே ஒரு பேராசிரியர் வந்து என்னை கேட்டுக்கொண்டார். அவர் யாரோ ஒரு பேரரசுக்கு சொந்தக்காரர். ஏதோ ஒரு கவியா இன்னும் ஒரு புலவர் பேரரசா யாருக்கோ சொந்தக்காரர். அவர் வந்து அவர் பேரை போட்டுக்கிட்டார், என் பேரே இல்லை. சரி பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்சது தமிழ் செஞ்சுருக்கோம். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த மாதிரி இதில் வந்து கன்னடம் தமிழிலிருந்து பிறந்தது. சில வார்த்தைகள் இங்கிருந்து அங்கே போயிருக்கலாம். இப்போ தமிழிலிருந்து வடமொழி வார்த்தைகளை இருந்து நீங்கள் வந்து முழுதாக நீக்கிவிட்டால், கருணாநிதிங்கிற பேரே வந்து உதயநிதிங்கிற பேர், ஸ்டாலின்கிற பேர் எல்லாமே வந்து வடமொழி எழுத்துக்கள் தானே இருக்குது. அதாவது நான் தவறாக சொல்லலை. அதாவது அந்த காலத்தில் வடமொழி வடமொழியும் தமிழும் பின்னி பிணைந்தது. ஆனால் உலகத்தில் உள்ள 6 ஆதி மொழிகளில் தமிழ் ஒன்று அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதில் இன்றைக்கும் வந்து பேச்சு மொழியாக இருப்பது வந்து 1-2 மொழி தான். அதில் முக்கியமானது தமிழ் மொழி. ஹீப்ரூலாம் இப்போ பேசுகிறதில்ல, மறுபடியும் ரிவைவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. சீன மொழி வந்து பிரிஞ்சு போச்சு, மேண்ட்ரின் தனித்தனியாக பிரிஞ்சு போச்சு. லத்தீன், அது கிரேக்கம்லாம் வந்து ஆங்கிலமாக மாறி போச்சு. அப்படி பார்க்கும்போது ஆதி மொழி தமிழ் மொழி நமக்கு பெருமை. பட் சமயத்தில் சில விஷயங்களை வந்து நம்ம வந்து சென்சிட்டிவான விஷயங்களை பேசக்கூடாது. கன்னடா வந்து நினைக்கிறீங்களா? மன்னிப்பு கேட்டால் தமிழ்நாட்டில் படம் ஓடாது, கமலஹாச இமேஜ் அடிபடும். மன்னிப்பு கேட்கலன்னா கன்னடத்தில் ஓடாது. இப்போ நடுவில் மாட்டிக்கிட்டார். சிக்கல் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க அந்த ப்ரொடியூசரு, அது தடை போடக்கூடாதுன்னு. நல்லா யோசனை பண்ண வேணாமா? உயர்நீதிமன்றமே வந்து தடையெல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னால் எந்த தியேட்டருக்காரன் கன்னடத்தில் தைரியமாக ரிலீஸ் பண்ணுவான்? ஏன்னா கன்னடத்துக்கார வாட்டாள் நாகராஜ் மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவான், கல் எடுத்து அடிப்பான், தேட்டரை கொளுத்திடுவான். அப்படியாவது கமலஹாசன் படம் வந்து பார்க்கணும்னு அவங்களுக்கு தலையெழுத்தா? கமலஹாசன் வாயை வச்சு இப்போ நீங்கள் கேட்டிங்களே அவர் ராஜ்யசபா போனால் என்ன ஆகும்னா, எனக்கு தெரிஞ்சது இவர் அங்கே போய் தமிழே பேசினா கூட இவர் பேசுகிற தமிழுக்கு தனியாக ஒரு கோனார் உரை போட்டால் தான் புரிஞ்சுக்க முடியும். இவருக்கே அது புரியுமான்னு தெரியாது. நிறைய பேர் தலையை பிச்சுக்கிட்டு ராஜ்யசபா சீட்டை ரிசைன் பண்ணிட்டு போயிடுவான். நிறைய சீட்டு காலியாகும், நிறைய பேருக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். கமலஹாசனால் ராஜ்யசபாவிற்கு ஒரு பெரிய புதிய மாற்றம் ஒன்று நடக்கப் போகிறது. நிறைய ஒரு 10-20 பேர் வந்து தலையை பிச்சுக்கிட்டு இனிமேல் ராஜ்யசபா பக்கமே வரமாட்டேன்னு ரிசைன் பண்ணிட்டு போயிடுவான். புதுசாக போட வேண்டிய ஆள் வரும். வேலூர்லேருந்து வெள்ளையப்பன் அவர்கள், சைவ வைஷ்ணவத்தை கொச்சைப்படுத்திய பொன்முடி திருவள்ளூரில் கோயிலுக்கு மனைவியுடன் சென்று வழிபட்டிருக்காரு, என்ன சொல்கிறீங்க திரு சத்யாரே கேட்டிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே இது வந்து இதெல்லாம் நம்ம தான் சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம், இதெல்லாம் கரகாஷ்ட கோஷி இப்படி தான் வந்து ட்ராமா போடும். சைவ வைணவத்தை வந்து மிக அசிங்கமாகவும் கொச்சையாகவும் பேசி தான் அவருக்கு அந்த இப்போ அந்த ஒரு மந்திரி பதவியிலேருந்து விளக்குனாங்க. இப்போ முதல்ல கட்சி பதவி, அப்புறம் மந்திரி பதவியிலேருந்து நீக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் அவர்கிட்ட. நீங்கள் போங்க, திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிருக்காரு, போய் கும்பிட்டுருக்காரு, அது கும்பிடுதா அவருடைய தனிப்பட்ட விருப்பம், உரிமை. இந்த சைவ வைணவத்தை பற்றி மேடையில் பேசுனீங்கல்ல, இப்போ இங்கே போனீங்களே, திருவண்ணாமலை வந்து சைவ கடவுள் சிவன். அதாவது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் திருவண்ணாமலை கோயில் தோன்றியதாக சரித்திர சான்றுகள் சொல்லியிருந்தன. நமக்கு பெருமை தமிழ்நாட்டில். இமயமலை தோன்றிய சமயத்தில் திருவண்ணாமலை இருந்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இமயமலை தோன்றிய சமயத்தில்
ஒரே ஒரு கேள்வி தான். அண்ணன் பொன்முடி அங்கே மேடையில் பேசினார சைவ வைணவம், இந்த கோயிலில் வரும்போது அவருடைய மனைவி கிட்ட, சம்சாரத்துக்கிட்ட சைவம்னா என்ன வைணவம்னா என்னன்னு ஏதாவது விளக்கி சொல்லியிருப்பாரா? விளக்கி சப்போஸ் அவர் வந்து மேடையில் பேசினதை விளக்கி சொல்லியிருந்தார்னா விளக்கமாறு பேசியிருக்கும் வீட்டில். அவர் என்ன பேசினார் என்பது எனக்கு ஆர்வமாக இருக்கிறது. பட் இவங்கெல்லாம் வந்து இப்படி தான், மேடையில் பேசுகிறது ஒன்று, நடந்துக்கிறது ஒன்று. இவர்கள் வந்து எதிலையுமே நாணயம் கிடையாது. இவர்களை பொறுத்தவரை நாணயம் என்பது வந்து இந்த காசு பாக்கெட்டில் போடுறாங்களே, அது மட்டும்தான் நாணயம். பொன்முடி ஒன்றும் விலக்கல்ல அதுக்கு. பன்ருட்டிலேருந்து சாமித்துறை, பாமகவில் நடக்கும் குத்து சண்டையில் யார் ஜெயிப்பாங்க, அப்பாவா மகனா? அது பாமகவில் வந்து அது நடக்குது, அப்பா மகன். அது எப்பவுமே வந்து அப்பா மகனில் வந்து பொதுவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது அதாவது அந்த காலத்துலேருந்து வரலாறு, அவுரங்கசீப் காலத்துலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பையன் தான் ஜெயிக்கிறார். அவுரங்கசீப் அவங்க அப்பாவை வந்து ஜெயிலில் போட்டார், அண்ணன்லாம் கொண்டுட்டார், தம்பியெல்லாம் கொண்டுட்டார். ரைட், அது முகலாயர்கள் அவர்களுடைய ஒரு சில பழக்க வழக்கங்கள். முகலாயர்கள் வேறு, நம்ம இந்திய முஸ்லீம்கள் வேறு. நம்ம சொல்கிற முகலாயர்கள் வெளியிலேருந்து வந்தவங்க. அது மாதிரி இந்த அப்பா பையன் இதில் வந்து எப்பவுமே வந்து அப்பா ஜெயிச்சாரு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடுறோமே, கொண்டாடுறோமேன்னு சொல்கிறத விட கொண்டாடுறாங்க. ஆமாம், கலைஞர் கருணாநிதி அவர் மட்டும்தான் அப்பா ஜெயித்த கதை. பாக்கி எல்லா கேஸ்லேயும் முலாயம் சிங் யாதவ் மற்ற எல்லா கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய கேஸுகள் பார்த்தீங்கன்னா பையன் தான் ஜெயிச்சிருக்காரு. அது ஒரு ஏதோ ஒரு, ஏன்னா வந்து அப்பாவுக்கு வயசாகி அதுக்கப்புறம் தானே பையன் மேலே வராரு. நீங்கள் கம்பெனிலேயே பார்த்தீங்கன்னா அப்பாக்கிட்ட வேலை பார்த்தவங்களாம் பார்த்தீங்கன்னா பையன் வந்ததுக்கப்புறம் செட் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி அவர் அன்புமணி பக்கம்தான் அதிகமான தொண்டர்களும் வந்து நிர்வாகிகளும் இருப்பதாக தெரிகிறது. இது பாமக வந்து ஒரு ராமதாஸ் வந்து திடீர்னு வந்து இவரை அன்புமணியை வந்து கட்சியை விட்டு நீக்கிடுவார். நீக்கினா என்ன பண்ண போகிறாரு? அன்புமணி வந்து ராமதாஸை கட்சியை விட்டு நீக்கிட போகிறாரு. ஆளுக்கு ஒரு பக்கம் அறிக்கை விட போகிறாங்க. கலைஞரும் அழகிரியும் ஒரு காலத்தில் பண்ணலையா? இப்போ வந்து அவர் ராமதாஸ் பேசுகிறாரு, என் பையன் வந்து அவங்க அம்மாவை பாட்டில் எடுத்து அடித்தார், 35 வயசில் அவனை வந்து அமைச்சராகி தப்பு பண்ணிட்டேன், இப்படிலாம் பேசக்கூடாது. ஆனால் இதே மாதிரி தான் கலைஞரும் ஒரு காலத்தில் பேசினார். யாரை? அழகிரியை நீ நெஞ்சில் உதைத்தான், கன்னத்தில் அறைந்தான், அப்படி பண்ணா. தம்பி ஸ்டாலின் வந்து ரொம்ப கொஞ்ச நாளில் செத்து போயிடுவாருன்னு சொன்னான். கடைசியில் என்ன பண்ணாங்க? கண்கள் பணித்தன, இதயம் இனித்ததுன்னு சொல்லி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு மேட்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கடைசியில் இதுவும் அப்படி தான் முடியும். எங்கேயோ ஒரு இடத்துல அது செட் ஆகிடும். ஏன்னா அவங்கவுங்களுக்கு சுய லாபம், அரசியல் லாபம் எல்லாமே இருக்குது. அதனால் ஏதோ ஒரு வகையில் செட் ஆகிடும். பெரிய இது குத்து சண்டைனா அது ஒன்று சும்மா ஜனங்களுக்கு கொஞ்ச நாள் பொழுதுபோக்கு, இது தேவையில்லாத ஒரு விஷயம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சமாதானம் ஆகிடுவாங்க. திருத்தணியிலிருந்து மோகனசுந்தரம் அவர்கள், தமிழ்நாட்டில் திரைப்படங்களுக்கு கேளிக்கை வரி 4% குறைக்கப்பட்டுள்ளது, இது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களின் சாதனை தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரிய சாதனை. பால் விலை உயர்வு, மின்சார விலை உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, எல்லாம் உயர்வு. போக்குவரத்து துறையில் மறைமுக உயர்வு. போக்குவரத்து துறை ஸ்டாஃபுடைய அவனுடைய பிஎஃப் பணம்லாம் வந்து இப்போ பிடிச்சி வச்சுட்டு கட்டலை. கூட்டுறவு லோன் வாங்கினதுக்கு அவனுடைய தவணை தொகையெல்லாம் கட்டலை. ஆனால் வந்து 400 கோடி 500 கோடி போட்டு ஆகாஷ் பாஸ்கரனும் ரத்தீஷும் விக்ரம் ஜூஜுவும் தம்பிகள்லாம் எடுக்கிற படம். அந்த படத்தை, சினிமா படத்துக்கு 8%லேருந்து 4%. அப்போ என்ன? சினிமா துறையில் இன்னும் லாபம் வரணும், வெள்ளையில் வரணும், கருப்பில் வரணும், பல 1000 கோடிகளில் வரணும். மக்களுக்கு வந்து அப்போ பாருங்கள் சினிமா அவங்களுக்கு. ஆக மக்களுக்கு வந்து பால் அவசியம் இல்லை, மின்சாரம் அவசியம் இல்லை, மற்ற விஷயங்கள் அவசியம் இல்லை. சினிமா பாருங்கள், தண்ணி அடிங்க, போதைப் பொருளில் வாங்க. இதுதான் திமுகவுடைய ஆட்சியுடைய அவலம். மக்களை வந்து அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு போதைப் பொருள் விற்பாங்க, இவங்க ஆட்டிலே கஞ்சா விற்பாங்க, எல்லாம் மெட்ஸு எல்லாம் விற்பாங்க. ரவுடிகள்லாம் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்முறையில் பாதி பேருக்கு மேலே இவங்க ஆட்டிலாக தான் இருப்பாங்க, அவங்கள காப்பாற்றுவாங்க. யார் அந்த சார்னு பேசக்கூடாதுன்னு வேறு சொல்லுவாங்க. இத்தனையும் பண்ணிவிட்டு டிவியில் வந்து போதை பக்கம் போக வேண்டாம், போதை பாதையில் போக வேண்டாம் என்று ஒரு அப்பாவாக கேட்டுக்கொள்கிறேன்.
ஏதோ ஒரு பழைய பாக்யராஜ் படத்தில் வரும், அப்பாக்கள் சில பேர் செய்கின்ற தப்பைத்தான் அடியேனும் அந்நாளில் செய்தேனப்பா, அது என்ன தப்பு அப்படின்னு அந்த குழந்தை கேட்கும். டார்லிங் டார்லிங்க அந்த ஒரு படம். அது இந்த அப்பா வந்து செய்கிற தப்பு அந்நாளில் இல்லை, அந்நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் அப்பா தப்பே பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்பா தப்பாகவே நடந்துக்கிட்டு இருக்காரு. அப்பா பண்ணுற தப்ப புள்ள அடுத்தது தொடர்ந்து அப்பா அப்பா பையன், அப்புறம் பையன் அப்பா ஆனதுக்கப்புறம் அவர் பையன், தப்புகள் தொடர்கின்றன, தப்பு தாளங்கள் தொடர்கின்றன. மன்னார்குடியிலிருந்து சடகோபன், முதல்வர் திறந்து வைத்த பள்ளிப்பாளையம் மேம்பாலத்தில் முதல் நாளை விரிசலாமே. அதே 320 கோடியிலே என்னமோ கட்டி பள்ளிப்பாளையத்தில், ஈரோடு பள்ளிப்பாளையத்தில் முத நாளை வந்து விரிசல். அது என்ன தாய்வையில் வந்து சொல்கிறது, 6 மாதத்தில் பிரிட்ஜு விழுது நம்ம பார்த்துருக்கோம், நிறைய விழுந்திருக்கு. இந்த வெள்ளம் போதெல்லாம் இந்த 6 மாதத்தில் 3 மாதத்தில் கட்டினது, 1 வருஷத்தில் கட்டினது. முத நாளே விரிசல். பள்ளிக்கூடம் கட்டினா அப்படி சொரண்டுன்னா அப்படியே விழுது. அதாவது மக்களிடம் நீங்கள், அதாவது ஊழல் என்பது வந்து கிட்டத்தட்ட இப்போ அரசியலில் வந்து தவிர்க்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. பர்சன்டேஜ் விகிதம் தான் வித்தியாசப்படுதே தவிர கட்சிக்கு கட்சி. ஆனால் இப்படியா முதல் நாளே விரிசல்? சரி, அப்படி அந்த விரிசலை வந்து அங்கே இருக்கிற அந்த இன்ஜினியர், அவங்க யார் அதுக்கு சீஃப் இன்ஜினியரோ அந்த அவங்க எல்லாமும் முதல் நாள் வந்து நாளைக்கு முதல்வர் வராருன்னா அதை கம்ப்ளீட்டாக இன்ஸ்பெக்ஷன் பண்ண மாட்டான். ஒன்று அவன் பார்க்கல, இல்லை முதல்வர் என்னையா பண்ண முடியும். அப்போ முதல்வரை அவன் மதிக்கவில்லை என்றாகிறது. முதல்வர் வந்து பார்த்தால் நாளைக்கு வந்து அவர் வந்து நம்ம பேரில் வந்து இது தெரிஞ்சதுன்னா நடவடிக்கை எடுப்பார் என்கிற பயம் அதிகாரிகளுக்கு ஏன் இல்லாமல் போனது? ஊழல் அதிகமானதுனால. ஏன் மாதம் நான் எவ்வளோ கொடுக்குறேனே, இந்த போஸ்டிங் வரதுக்கு நான் 5 கோடி கொடுத்தேனே, ட்ரான்ஸ்ஃபருக்கு 50 லட்சம் கொடுத்தேனே, அதுக்கு மேலே பேசுகிறாங்கன்னா எந்தெந்த மந்திரி எவ்வளோ கொடுத்தேன்னு நானும் வெளியே போய் பேச முடியும். ஒன்றும் இல்லை, ஒரு ஆடியோ போட்டு லீக் பண்ணிடுவேன். இது அதிகமாகி விட்டது திமுக ஆட்சியில். அதனால் முதல்வருக்கு வந்து அவராக பாவம் போய் அந்த வெல்வெட்டில் ஊட்டியில் உட்காந்து சேரில் கில்ல போல் அப்படி சும்மா அப்படியே உட்காந்து போஸ் எல்லாம் கொடுக்குறாரு, அவன் குடும்பத்தோடு உட்காந்து போஸ் கொடுக்குறாரே தவிர யாருமே முதல்வரை வந்து மதிக்கவில்லையோ அப்படின்னு நமக்கு வருத்தமாக இருக்குது. நம்ம வந்து அதை வந்து சந்தோஷப்படலை. தமிழ்நாட்டு முதல்வர் என்பது உங்களுக்கு எனக்கு சேர்த்து தான் முதல்வர். அவருக்கு கொடுக்கப்படும் மரியாதை என்பது தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்படும் மரியாதை. அந்த மரியாதை, முதல் மரியாதை அவர் இழந்து விட்டார், அவருக்கு கொடுப்பதில்லை. அதற்கு காரணம் யாருன்னு கேட்டால் அவருடைய ஆட்சி நிர்வாகத்துடைய அவலம்தான் காரணம். சிதம்பரத்திலிருந்து தியாகராஜன், இஸ்ரேல் அரசின் இனப்படுகொலையை கண்டித்து ஜூன் 2 தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். அது சும்மா அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இப்படி தாங்க. இஸ்ரேலு பாலஸ்தீனா காஜாவை வந்து அதுக்காக வந்து போராட்டம் பண்ணாங்க. ஜூன்னா நேற்று நினைக்க நடந்திருக்கும். அவர் கேள்வி கேட்டபோது முன்னால் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அது ஏங்க பால்காமில் 28 பேர் வந்து பட்டப்பகலில் கொண்டு இருக்காங்க, அதுவும் மதம் கேட்டு ரொம்ப கொடூரமான முறையில். அப்போ போராட்டம் போனாங்களா அந்த மார்க்சிஸ்டுகள் வாயை திறந்தாங்களா? வாயில் என்ன வாழைப்பழமாக இருந்தது? தமிழ்நாட்டில் இருந்தால் வந்து இந்தியா இல்லையா? அது இந்தியா. சரி, இந்தியாவுக்குள்ளே நடந்தது வந்து நீங்கள் வாயை திறக்கல. எங்கேயோ நான் வந்து நீங்கள் இஸ்ரேல் செய்வது சரியா, பாலஸ்தீன காஜா 2 பக்கமும் அடிச்சுக்கிறாங்க. ரஷ்யா உக்ரைனில் 2 பக்கமும் தப்பு இருக்கா மாதிரி இஸ்ரேல் காஜா பாலஸ்தீனத்திலையும் வந்து 2 பக்கமும் தப்பு இருக்குது. இதில் நம்ம ஊரில் நமக்கும் பக்கத்தில் உள்ள கர்நாடகாவுக்கும் உள்ள பிரச்சனையை, கன்னட பிரச்சனையை இப்போ கமலஹாசன் தக் லைஃப்பில் வந்து தீர்க்க வேண்டியல நீங்கள் போய் அங்கே எங்கேயோ தீர்க்குறேன்னா இல்லை. ஆனால் மார்க்சிஸ்டுகள் இதெல்லாம் போராட்டம்லாம் பண்ணுறதெல்லாம் எதுக்குன்னா திமுகவுக்கு ஞாபகப்படுத்தி, ஐயா போன தடவை 15 கோடி கொடுத்தீங்க, இந்த தடவை கொஞ்சம் போட்டு பார்த்து ஒரு 25 கோடியாக கொடுங்கன்னு ஞாபகப்படுத்துறதுக்காக அவங்க வந்து காலை ஆட்டிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோதான். சென்னையிலேருந்து மல்லிகா ரங்கநாதன், நல்ல கேள்வி. சரிங்க. திரிசத்தியாரே ஐபிஎல் போட்டிகள் பார்ப்பதில்லையா? பார்ப்பீங்களா? பார்த்தது உண்டா? இல்லைங்க, உண்மையை சொல்ல போனால் நான் பார்க்குறது இல்லை, எனக்கு பிடிக்காது. ஏன்னா கிரிக்கெட்டுங்கிற ஒரு வெள்ளக்காரன் நமக்கு அறிமுகப்படுத்தினது, அதில் இந்தியர்கள் சிறந்து விளங்குகிறார்கள். நானும் வந்து அந்த காலத்தில் இந்த டிரான்சிஸ்டர் அப்படி காதில் வச்சுட்டு ஸ்கூல் படிக்கும்போது கேட்டு, அந்த காலத்தில் வந்து கேட்டு அப்படி தான் கிரிக்கெட் எனக்கு ஆர்வம் உண்டு. பெரிய விளையாட்டு வீரன்லாம் இல்லை, ஏதோ சுமாராக விளையாடுவேன். இருந்தாலும் கிரிக்கெட்டில் ஆர்வம் அதிகம்.
எதுக்காக சொல்கிறேன்னா இந்த ஐபிஎல் என்பதை முழு வணிகமாக வியாபாரமாக ஆக்கிவிட்டார்கள். எனக்கு என்ன வருத்தம்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ஐபிஎல்லில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த ஐபிஎல்லில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்னால் அதில் ஒருத்தன் கூட தமிழ்காராக இருக்க மாட்டான். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்னு அதில் ஒருத்தன் கூட பெங்களூரோ கர்நாடகாவாக இருக்க மாட்டான். இல்லை பாதி பேர் வெளிநாட்டுக்காரன். அவனை ஏலம் எடுக்கிறாங்களா? இந்த அடிமை அந்த காலத்துலலாம் இந்த சுல்தான்லாம் வந்து அடிமைகளை ஏலம் எடுக்கிற மாதிரி 19 கோடி 1 கோடி 2 கோடின்லாம் ஏலம் எடுக்கிறாங்களாம். ஏலம் எடுத்து இது வணிகம் இல்லாமல் என்ன? சரி, இதெல்லாம் நடந்தது. எனக்கு மத்திய அரசின் மீது நான் வைக்கும் குற்றச்சாட்டு, பாஜக அரசை வந்து இவர் வந்து குற்றம் சாட்டுறதே இல்லை, இவர் வந்து ஆர்எஸ்எஸ் சொம்புன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் சேர்த்து சொல்கிறேன். ஐபிஎலுக்கு எதுக்காக வரி விலக்கு? சினிமாவுக்கு வரி எங்கள் பாருங்கள், எங்கள் துணை முதல்வர் வந்து 8%லேருந்து 4% ஆகிட்டார். அது வேறு ஏதோ ஒரு வரி இருக்குது அட்லீஸ்ட்டு. ஐபிஎலுக்கு வரி விலக்கு. ஐபிஎல்னா பெரிய தேசிய பணியை மக்கள் பணி ஆட்டுறாங்களா? கிரிக்கெட்டுக்கு இஷ்டம் உள்ளவன் போய் பார்க்குறான், அது ரைட்டு. ஏன் ஃபுட்பால் ஒரு கேம் இல்லையா? இந்தியாவிலேயே தோன்றிய ஹாக்கி இந்தியாவிலிருந்து தான் போனது. செஸ்ஸு இந்தியாவிலிருந்து போனது. இன்றைக்கி இப்போ கூட குகேஷ் வந்து தமிழ்நாட்டு குகேஷ் வந்து மேக்ஸ் கார்ல்சன் வந்து உலக சாம்பியனை வந்து வீழ்த்தியிருக்காரு, பல முறை வீழ்த்திருக்காங்க. அவர் பிரக்யானந்தா தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர். அதாவது இதுக்கெல்லாம் விலக்கு ஒன்றும் கிடையாது. கிரிக்கெட்டுக்கு விலக்கு. ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 15,000 கோடி வந்து வசூலாகுது ஐபிஎல்லில். இதில் வந்து பிசிசிஐ கிரிக்கெட் வாரியத்துக்கு வந்து ஒரு 5,000 கோடி 6,000 கோடி லாபம் நிற்கிது, செலவுகள்லாம் போக அவங்களுக்கு. ஏன்னா அவங்க ஐபிஎல் அந்தந்த டீமுக்கெல்லாம் ஏலம், அந்த அவங்கவுங்க டீமுக்கு. இந்த டீமெல்லாம் யார் வச்சுருக்காங்க? ஷாருக் கான் வச்சுருக்காரு, பிரீத்தி சிந்தா நடிகை வச்சுருக்காங்க, நீதா அம்பானி வச்சுருக்காங்க. ஆக இது வந்து ஒன்றும் பொதுவான இல்லை. எல்லாமே வந்து இந்தியாவின் வந்து உலக அளவில் பணக்காரர்களாக இருக்கக்கூடிய நடிகர்கள் இல்லை பிரபலங்கள் வைத்திருக்கக்கூடியது. அவங்க தான் இந்த டீமை வந்து கேட்டால் சொந்தக்காரங்களா? இது என்ன வந்து இதுவா? இவங்களாம் அந்த கூலிப்படையா? ஏலம் எடுக்கிறீங்க? சரி, ஒரு 6,000 கோடி வந்து இப்போ நீங்கள் 15,000 கோடியில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35-40% வரும் கார்பரேட் டேக்ஸ். ஒரு 5,000-6,000 கோடி எத்தனை வருஷமாக இருக்குது? இந்த 6,000 கோடியில் 10 ஐஐடி ஆரம்பிக்கலாமா? 10 ஆஸ்பத்திரி, ஒரு 500 கோடி ரூபா செலவுன்னு வச்சுங்க. 10 வருஷத்துக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் 10 ஐஐடி ஆரம்பிக்கலாம். எந்த மாநிலத்தில் வேணால் ஆரம்பிங்க. 10 மிகப்பெரிய ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கலாம். 5 ஸ்டார் ஆஸ்பத்திரி ஆரம்பித்து மக்களுக்கு வந்து இலவசமாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், ஏழை மக்களுக்கு, ஏதோ ஒரு அளவுகோல் வச்சு. இதெல்லாம் இல்லாமல் ஐபிஎலுக்கு வந்து நீங்கள் வந்து வரி விலக்கு அப்படிங்கிறது, அதில் வேறு பெட்டிங் வேறு. நம்ம சொல்கிறது வந்து அஃபிஷியல் இன்கம். இந்த அன்அஃபிஷியலாக வந்து அதுக்கு சட்டா பசார்னு ஒன்று இருக்குது. அந்த சட்டா பசாரில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜேபா அப்படிங்கிறதுல வந்து அந்த சும்மா இந்த சூதாட்டம், அதில் வந்து ஆயிரக்கணக்கான கோடிகளில் பணம் வந்து புரளுகிறது. அப்போ மத்திய அரசு இதை வந்து அனுமதிக்கிறது என்றால் இது மிகப்பெரிய தவறு. ஐபிஎல்லுக்கு ஏன் டேக்ஸ் போடுங்க, இல்லை இந்த அந்த டேக்ஸை போட்டு நீங்கள் அதை பயன்படுத்துங்க. அவங்களுக்கு எதுக்கு அந்த லாபம்? லட்சக்கணக்கான கோடிகளில் வந்து லாபம். இது சாராய கடையில் ஒரு பக்கம் இங்கே லாபம் விற்கும்போது நம்ம எப்படி விமர்சனம் செய்கிறோமோ அதே விமர்சனம் தான் எனக்கு வந்து ஐபிஎல் பேரும். அதனால் நான் ஐபிஎல் பார்ப்பதில்லை. ஏனென்றால் கருத்தளவில் கொள்கை அளவில் எனக்கு வந்து இது வந்து விருப்பம் இல்லை என்றால் பார்ப்பதில்லை. வேலூர்லேருந்து சைமன் ஆர், திமுக 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களில் ஆபாச நடனங்கள் ஆடப்படுகிறது, இதுதான் திராவிட பாரம்பரியமா? இல்லை, இது தெரியாது அவருக்கு. நம்ம தான் வந்து கோயில் திருவிழாவாக இருந்தாலும் கட்சி கூட்டமாக இருந்தாலும் முதல்ல கட்சியில் கும்பல் சேர்க்கறதுக்காக தலைவர்கள் வர வரைக்கும் கூட்டம் சேர்க்கறதுக்காக இந்த ரெக்கார்ட் டான்ஸு, அதுலேயும் போய் இந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி அவுக்கிறது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதாவது நான் என்ன பண்ணுறது, வீடியோலாம் வருது, ஒரு மாதிரி உள்ளாடைகளோடு ஆடுறது, மிக மிக வக்கரமான இது வந்து பின்னால் பார்த்தீங்கன்னா பார்த்தேன். அந்த அதில் வந்து ஸ்டாலின், உதயநிதி, ஆராசா இவங்க படம்லாம் போட்டிருக்கு ஏதோ ஒரு கூட்டத்தில். இது மாதிரி எல்லா இடத்துலையும் நடக்குது. இது நான் தான் சொல்லிட்டேனே, இவங்க பூரா வந்து இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம். இப்போ சமீபத்தில் ஒரு முக்கியமான அரசியல்வாதி பேரில் உள்ள குற்றச்சாட்டே அதான், இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் கழகம், இதுதான் எங்கள் உலகம் இப்படின்னு சொல்லி இருக்காங்க.
அது இரவில் ராத்திரி 2 மணி 3 மணி வரைக்கும் வந்து படுக்கிறாரு, காலையில் 11 மணிக்கு தான் எந்திரிக்கிறாருன்னு ஒரு முக்கியமான தமிழ்நாட்டு அரசியல் புள்ளியை பற்றி ஒரு விவாதங்கள் விமர்சனங்கள் இருக்குது. இவங்க வந்து அது நவராத்திரின்ற படத்தில், உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ தெரியல, அதே படத்தில் அருமையான பாட்டுகள்லாம் இருக்கும். அது இன்னொரு பாட்டு கூட இருக்குது, ராஜாதி ராஜா மக, ராஜாதி ராஜா மக, அதுவும் நல்ல பாட்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். புரிஞ்சு சரியா? இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம். ஆக இது வந்து கேளிக்கை அரசு, வேடிக்கை அரசு, கேளிக்கை அரசு. அந்த ரெக்கார்ட் டான்ஸ் வந்து கட்சி கூட்டத்தில் ஆடுறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க எங்கே திருப்பி திருப்பி எதில் பார்க்குறாங்க? நம்ம தான் சொல்லிட்டோமே, அது சினிமாவில் வரியை குறைப்பாங்க, அவங்க இப்போ 700 தியேட்டர் அவங்க கண்ட்ரோலில் வச்சுப்பாங்க. எல்லாமே சினிமாவுக்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் இவர்கள். அதனால் வந்து இப்படி தான் இருக்கும். திருப்பத்தூர்லேருந்து எம்ஆர் கண்ணன், எதிர்கட்சிகள் ஓரணியில் செயல்படவில்லை என்று கரூர் திருமா ஆதங்கப்படுகிறாரு. அவர் மனதில் என்ன இருக்கிறது என்று ஸ்கேன் செய்து சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. திருமாவா? இல்லைங்க, அவர் பாவங்க. அவர் நினச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. திமுக கூட்டணியில் இருக்கலான்னா இந்த 6 சீட்டுக்கு மேலே, இந்த டபுள் டிஜிட் சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க போல தெரியுது. சரி, டிஜிட்லேயே வச்சுருப்பாங்க. ஆமாம், சிங்கிள் டிஜிட்டில் வச்சா, டபுள் டிஜிட்டில் கொடுத்தா அவருக்கு மரியாதை கூட்டிட்டுன்றதுனால கொடுக்க மாட்டாங்க. சரி, வெளியில் போகலான்னா அவர் கீழே இருக்கிற 4 பேர் வந்து கட்சியை உடைச்சிருவாங்க போல் இருக்குது, திமுக பேச்சை கேட்டுட்டு, முக்கியமான நிர்வாகிகள். அதனால் வந்து மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காரு. அதனால் அவரோட மனசில் உள்ள ஆதங்கம், இந்த எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து தொலையக்கூடாதா, அப்படியே தான் ஒன்றா சேர்ந்தால் நாங்கள் வருவேன்ல அப்படின்னு ஒரு வருத்தப்படுறாரு. அவர் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? எதிர்கட்சிகள் எல்லாம் அவங்கவுங்களுக்கு புரியணும். இவருக்கும் சீமான் தனியாக நிற்கிறேங்கிறாரு, விஜய் வந்து ஆதவர்ஜுனம் சும்மா இல்லாமல் எடப்பாடியை பற்றி ஏதோ பேசிவிட்டு அப்புறம் வந்து இல்லை நான் வந்து இது எனக்கு பாடம், நான் பேசினது தப்பு தான், மன்னிப்பு கேட்குறேன்னு ஏதோ பேசுகிறாரு. எல்லாமே அனுபவமின்மை. பாஜக வந்து இப்போ தான் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணின்னு சேர்ந்தால் கூட இன்னும் ஒட்டலை, அடிமட்டத்தில் ஒட்டலை. இது எந்த அளவுக்கு வந்து ஒட்டப்போகுதுன்னு தெரியல தேர்தல் வரைக்கும். ஸோ அப்போ திருமாவுடைய ஆதங்கம் அவருடைய மனசாட்சி பேசுகிறது. கூட்டணி கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டாங்களோ? இல்லை, அவங்க என்னென்னா கூட்டணி அங்கே போயிடக்கூடாதுன்றதுனால வந்து முதல்லையே வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் போக மாட்டாங்களேன்னு. கூட தேமுதிகளை பாருங்கள், 2025 ராஜ்யசபா வேணும்னு கேட்டால் 26 கொடுக்குறேன்னாங்க, அந்தம்மா பதில் சொல்லுது. அப்போ 26 நாங்கள் கூட்டணி பற்றி யோசனை பண்ணுறோன்னு. இப்படி எல்லா இடத்துலையும் வந்து பிரச்சனைகள் இருக்குது. எதிர்கட்சிகள் வந்து இப்படி சிதறுண்டு இருப்பது திமுகவுக்கு லாபம். எவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு, ரவுடி குற்றச்சாட்டு, பாலியல் வன்முறை, ஆபத்தங்கள், கோமாளித்தனங்கள் இருந்தாலும் எதிர்கட்சிகள் சிதறுண்டு கிடந்தால் 2026 திமுக ஆட்சியை பிடிக்கும். இந்த நமக்கு இருக்கக்கூடிய இந்த நமக்கு எண்ணம் வந்து திருமாவுக்கும் இருக்குது. அவர் மனசாட்சியை பேசுது, ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கார். பல்லடத்திலிருந்து ஜான் தேவசகாயம் அவர்கள், லிஃப்டில் சிக்கிய மகன் பதற்றத்தில் தந்தை மரணம். ஆமாங்க, அது ரொம்ப வருத்தமான விஷயம். ஒரு சின்ன பையன், 8 வயசு பையன் போல இருக்கு. ஏதோ அவன் விளையாடிட்டு இருக்கான், அவனை வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க, வீடு மாடியில் இருக்குது, லிஃப்ட்டில் அவன் மட்டும் தனியாக வந்திருக்கான். லிஃப்ட்டு நடுவில் கரண்ட்டு கட் ஆகி நின்று போச்சு. அப்பா டென்ஷன் ஆகிட்டார். யாருக்காக இருந்தாலும் ஒரு மகன் வந்து வந்தோடனே உடனே கீழே மேலேயும் ஓடி போய் அதை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணி, அந்த மேலே ஹெட்ரூம்னு இருக்கும், அங்கே போய் அதை இயக்கி அதெல்லாம் பண்ணிக்கினி 3 நிமிஷத்தில் வந்து திறந்துட்டாங்க. பையன் வெளியில் நல்லபடியாக வந்துட்டார். ஆனால் இந்த டென்ஷனில் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டார். இது வந்து ஒரு தனி நிகழ்வு. பையனுக்கு ஆபத்து வந்தால் அப்பாவுக்கு டென்ஷன் வரும். உடனே நீங்கள் வந்து இது அரசியலில் எங்கேயோ அதை வந்து நீங்கள் வந்து அதை வந்து கம்பேர் பண்ணி, பையனுக்கு டென்ஷன் வந்ததுனால அப்பா வந்து ஹெட்ரூம், டெல்லியில் இருக்க ஹெட்ரூம், லிஃப்ட்டுக்கு ஹெட்ரூம் மேலே தானே இருக்கும், அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஹெட்ரூம் வந்து டெல்லியில் தானே. அப்போ ஹெட்ரூமுக்கு ஓடினது காரணம் அந்த பதட்டம் தானான்னு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உதாரணத்தை வச்சு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஆமாம். திருப்பதியிலேருந்து கோபால் ரத்னம், நடிகை விஜய் நேற்று முளைத்த காளான் என்று சேகர் பாபு சொல்கிறாரு, பச்சா என்று துரைமுருகன் சொல்கிறாரு. இது வந்து சரியா சத்தியாரே? அவர் துரைமுருகன் வந்து அவர் பச்சான்னு சொல்லியிருக்காரு. அப்போ மட்டும் ஹிந்தி வருது.
மற்ற போதெல்லாம் ஹிந்தி வேணான்னு சொல்லி இப்போ மட்டும் ஹிந்தி வருது, சரளமாக வருது. அப்புறம் அவர் வந்து சேகர்பாபு வந்து என்ன சொல்லியிருக்காரு, நேற்று முளைத்த காளான். இவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. விஜய் நேற்று முளைத்த காளான்னா ஒரு கால் உதயநிதியை வந்து முந்தா நேற்று முளைத்த காளான்னு மனசுக்குள்ளே சொல்கிறாங்களா? ஏன்னா இந்த சீனியர்கள்லாம் கொஞ்சம் வந்து உதயநிதி பேரில் வருத்தமாக இருக்காங்கன்னு பரவலாக எல்லா பத்திரிகையிலையும் வருது, எல்லா வலைதளங்கள்லேயும் வந்து விவாதிக்கப்படுது. அப்போது விஜயை சொல்கிற மாதிரி வந்து நாசூக்காக வந்து உதயநிதியை சொல்கிறாங்க. ஏன்னா உதயநிதி சாரும் அதுக்கு முன்னால் சினிமாவில் நடிச்சிருந்தார். இப்போ தான் 4 வருஷமாக தான் 2021 அப்புறம் தானே அவர் வந்து அரசியலில் வந்து ஈடுபட்டிருக்காரு. வந்தார் வென்றார் அப்படிங்கிற மாதிரி வந்து டக்குன்னு வந்தார், எம்எல்ஏ ஆனார், அமைச்சர் ஆனார், துணை முதல்வர் ஆகிட்டார். என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வைத்தறிச்சல் இருக்கும்ல, 50 வருஷம் 60 வருஷம் நம்ம வந்து பாடுபட்டு உழைச்சிருக்கோம், நம்ம இப்படியே தான் இருக்கோம்னு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவரை பச்சான்னு சொல்கிறதோ இல்லை வந்து நேற்று முளைத்த காளான் அப்படின்னா, அப்போது உதயநிதியை தான் மனசில் வச்சுக்கிட்டு அவர் முந்தா நேற்று முளைத்த காளான்ங்கிறத வந்து நாசூக்காக சுட்டி காட்டுறாங்களோ நமக்கு தோணுது. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, அப்படியே சொன்னாலும் வெளிப்படையாக சொல்ல முடியாது, மறைமுகமாக சொல்கிறாங்களா நமக்கு தெரியல. சார், மக்களிடம் இருந்த அந்த கேள்வி எல்லாமே முடிஞ்சுது. இந்த வாரம் காதோடு என்னன்னு சொன்னீங்கன்னா முடிச்சிடலாம். இந்த வாரம் இப்போ தான் நம்ம ஆரம்பிக்கும் போதே இந்த யார் அந்த சாரில் ஆரம்பித்து மைனர் மேஜர் வேறு ஏதோ எல்லாம் அந்த வார்த்தைகளை மறுபடியும் சொல்ல வேண்டாம், அது வந்தது. இப்போது லேட்டஸ்ட்டாக இன்று காலை கிடைத்த தகவல் வந்து அந்த தண்டனை பெற்றவர் நடுக்கத்தில் இருக்கிறாராம். ஆயுள் தண்டனை பெற்றவர், எல்லாருக்கும் தெரியும் நம்ம யாரை சொல்கிறோம்னு. என்ன நடுக்கத்தில் இருக்கிறாரான்னா, இந்த யார் அந்த சார் அப்படிங்கிறது இன்னும் முடியல. இது வளர்ந்துக்கிட்டே போகுது. அண்ணாமலை பேசியிருக்காரு, இப்போ எடப்பாடி பேசியிருக்காரு, எல்லாரும் பேசுகிறாங்க. இது ஒன்றும் அப்படி ஒன்றும் முடிகிற விஷயம் இல்லை. அந்த நீதிமன்றமும் கீழமை நீதிமன்றம், இதுக்கு மேலே பல நீதிமன்றங்களுக்கு போக வேண்டியிருக்கு. இதெல்லாம் வரும்போது சிபிஐ விசாரணை வந்து கேட்டு பொதுநல வழக்குகள் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டப்போ அந்த காவல்துறை அதிகாரிகளோடலாம் ஃபோன் பேசியிருக்கிறது இதெல்லாம் வெளியில் வரல அப்படின்னால் அப்போது ஏதோ மறைக்கப்படுகிறதுங்கிறது தெரியுது எல்லாருக்கும். அப்போது வரும்பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், புழல் சிறையில் வந்து சுவாதி கொலை வழக்கு, அந்த குரோம்பேட்டை ஸ்டேஷனில் ஒரு பொண்ணை வந்து ஓப்பனாக வந்து ஏதோ ஒரு காதல் முக்கோண விவகாரமாக இல்லை ஏதோ ஒரு ஒருதலை காதல் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ராம்குமார்னு ஒரு பையன் வந்து ஓப்பனாக குரோம்பேட்டை ஸ்டேஷனில் வெட்டிட்டார். அவர் ஜெயிலில் போட்டுட்டாங்க. திடீர்னு வந்து அவர் வந்து இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டால் ஆன்னு ஒரு கொட்டாய் விட்டார். அந்த சமயம் பார்த்து மேலேருந்து ஒரு கரண்ட்டு கம்பி வாய்க்குள்ளே போயிடுச்சு, அதை கடிச்சிட்டாரு, செத்து போயிட்டார். கிட்டத்தட்ட நான் சொல்கிற அளவுக்கு இல்லைன்னா கூட ஏறக்குறைய இந்த மாதிரி வந்து கரண்ட்டு கம்பி அவர் வந்து தவறுதலாக கடித்து பண்ணாரா இல்லை தற்கொலை செய்து கொண்டாருங்கிற மாதிரி சொல்லி அந்த கதையை முடிச்சுட்டாங்க. இப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இப்படி தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஆம்ஸ்ட்ராங் கொலையை வந்து யார் வந்து செய்ய சொன்னார்கள், ஒரு அரசியல் தலைவர் தான் வந்து செய்ய சொன்னார் அப்படிங்கிற ஒரு தகவல் பரவி இருந்தபோது, அது உண்மைத்தன்மையை தெரியல, இருந்தாலும் பரவி இருந்தபோது அதை முழுதாக தெரிந்த அந்த திருவேங்கடம்ங்கிற அந்த ரவுடி வந்து என்கவுண்டரில் கொல்லப்பட்டு விட்டார். அவரோடு சேர்ந்து உண்மையும் புதைக்கப்பட்டு விட்டது. இப்போ ஞானசேகரன் யார் அந்த சாருங்கிற கேள்வி மேலும் மேலும் இன்னும் வலுத்து கொண்டே போகிறது என்றால் அதுக்கான பதில் யார்கிட்ட இருக்குது? ஞானசேகரன்கிட்ட இருக்குது. அவன் பேரையே சொல்லிட்டான். இப்போ ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர்கள் அவரை புழல் சிறையில் வைக்க வேண்டாம், அவரை வந்து வெளி மாநிலத்தில் ஏதாவது ஒரு சிறையில் வைக்கணும் இன்னும் அவங்க வழக்கு போட போகிறாங்களாம். ஏன்னா தமிழ் சேஃப்டி இல்லைங்களா, இங்கே சேஃப்டி இல்லைன்னு சொல்லியா? ஆமாம், திடீர்னு ஞானசேகரன் வயிற்று வலி தாங்காமல் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு ஒரு அறிவிப்போட முடிஞ்சு போச்சுன்னா ஞானசேகரன் யார் அந்த சார்னு இப்போ போகிறவரெல்லாம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, யார் அந்த சார்னு அரசியல் தலைவர்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்லுது போகிறவரன்னு சொல்கிறது சாதாரண மனிதர்கள் கூட கேட்குறாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி இது பெருசாச்சுன்னு சொன்னால் சாரெல்லாம் வெளியில் வந்துடணுமே. அப்போ இதை அடக்கணும் அப்படின்னு சொன்னால் ஞானசேகரின் வாயை அடக்கி ஆக வேண்டும். அதனால் அவர் தமிழ்நாட்டில் எந்த சிறையில் வச்சாலும் அவருடைய உயிருக்கு ஆபத்துன்னு அவருடைய குடும்பத்தார் அவருடைய வழக்கறிஞர்கள் வந்து அவரை வந்து வெளிமாநிலத்து சிறையில், ஏன்னா இப்போ அவருக்கு பெயில் கேட்பாங்க, பெயில் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க, அது இழுத்து கொடுப்பாங்க. அவர் வந்து வெளிமாநிலத்து சிறையில் தான் அவரை வைக்கணும். அப்படியே பெயிலில் வந்தாலும் அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது.
ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து கோர்ட்டில் விசாரணைன்னா அப்போது இங்கே வரணுமே, வரும்போது யார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுல்ல. நமக்கு தான் தனியாக வந்து ஒரு படை வீரர்கள் படை இருக்கே ஒரு கட்சியிலையும், அதுவும் ஆளுங்கட்சியில் நிச்சயமாக இருக்குது. அந்த படையை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால் இது வெளிமாநிலத்துக்கு வந்து அந்த மேல்முறையீடு வந்து எப்படி மேல்முறையீடு போவார் அவர், அது வந்து வேறு மாநிலத்தில் இருக்கணும். சிறையில் வைக்கிறதா இருந்தால் பிணை இல்லாமல் சிறையில் இருப்பதால் வெளிமாநில சிறையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க போகிறதா சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போது சார்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த யாருமே இல்லை அப்படின்னு அவங்க வந்து எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்னு திருப்பி சொல்லும்போது சார்னு ஒருத்தர் இருக்காருன்றது வெளிப்படையாக தெரியுது. இதுதான் இந்த வார காதோடு வெள்ளிக்கிழமை சந்திப்போம். ஓகே சார், நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.